50,000 ரூபாய் காசை கொடுத்தோன்னு அவங்களோட கஷ்டம் தீர போகிறது இல்லை, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களோட கஷ்டம் தீர போகிறது இல்லை. எங்களோட இனத்திர நிலைமை ஒரு அப்பா ஒரு மாவீரர்கிட்ட தந்தை அவர் வந்து ரோட்டில் நெல் காய போடுற அந்த போட்ட நெல்லில் அந்த ரோட்டில் சிந்தி இருக்கிற நெல்லை வந்து என்னென்னு சொன்னால் அந்த தம்பி வந்து அந்த கொடியோட ஃபோட்டோ போட்டதை இப்போ எங்களோட சிங்கள மொழி மக்கள் வந்து அந்த தம்பியோட ஃபோட்டோ வச்சு பண்ணி அந்த ப்ரொஃபைலில் பேன் பண்ண சொல்லி ரிப்போர்ட் பண்ண சொல்லி 2 நாளாக ரொம்ப கோவப்பட்டு இருந்தாங்க. நீங்கள் எங்களுக்காக போராடினா அந்த மக்களுக்கு அந்த மாவீரர்களுக்கு செய்கிற ஒரு வித துரோகம். எந்த பிள்ளைகள்ட்ட அப்படி ஒரு வீடியோ இருந்தால் நான் வேதனைப்படுவேன். எந்த பிள்ளை வளர்ந்து ஸ்கூல் போகும்போது இன்னொரு ஆக்கள் பார்த்து அதை சொல்லும்போது எந்த பிள்ளை வேதனைப்படும். விசாரிக்கலாம் அந்த அண்ணாவும் விஸ்வமடுவோ அங்கே அந்த ஏரியாவில் இருக்கிறாராம், அவருக்கு கால் இல்லை. வணக்கம் எல்லாருக்கும். என்னென்று சொன்னால் கடந்த சில நாட்களாக இலங்கையில் இருக்கிற சில யூடியூப்பர் சம்மந்தமான நல்ல விதமான பேச்சுக்களும் போகுது, அவங்கள்ட்ட இருக்கிற பிள்ளைகள்னு சொல்லி சில அவங்களுக்கான எதிர்வினையான பேச்சுக்களும் போகுது. இப்போ நாங்கள் வந்து அந்த நல்லது கெட்டதுன்னு சொல்லி பேச நான் வரையில, அதனால தான் இவ்வளோ லேட்டான வீடியோ. என்னென்று சொன்னால் இப்போ ஒரு கெட்டது செய்தவங்க எங்கேயோ ஒரு விதத்தில் யாரோ ஒரு ஆளுக்கு நல்லதும் செய்திருக்காங்க. அதனால் அவங்களோட கெட்டதை சுட்டி காட்டி நல்லதை மறைக்கவோ இல்லை நல்லதை சுட்டி காட்டி கெட்டதோ மறைக்க வரையில. எனக்கு நான் பேச வந்த விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் அதிகமாக உதவி செய்கிற ஆட்கள் வந்து 2009 பாதிக்கப்பட்ட மக்கள் தான். அவங்க வந்து எப்படின்னு சொன்னால் ஒன்று மாவீரர்கள் குடும்பமாக இருப்பாங்க, 2வது போராளிகள் குடும்பமாக இருப்பாங்க, இல்லை போரில் நடந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டாங்க. அதிகமாக இந்த 3 விதமான மக்கள் தான் இருக்காங்க. அதில் நீங்கள் வந்து வீடியோக்கள் போடைக்க முதலாவது மாவீரர்களோட குடும்பம்னு வச்சுக்கணும். அவங்களோட வீடியோ போடைக்குள்ளே வந்து எப்படி போடுறீங்கன்னு சொன்னால், மாவீரரின் தந்தையின் தற்போதைய நிலை, மாவீரரின் பெற்றோர்களின் தற்போதைய நிலை எடுத்து வீடியோ போடுறீங்க. அந்த வீடியோவில் அவங்களோட பிரச்சனையில் போடுறதுக்கு உங்களுக்கு 20 நிமிஷமோ 15 நிமிஷமோ ஒரு ப்ளாகாக சொல்லி அதை போடணும்னு அவசியம் இல்லை. 2-3 நிமிஷம் ஒரு வீடியோ, அதோட ஏதாவது ஒரு சமூக வலைத்தளம், ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம், டிக்டாக் இல்லைன்னு சொன்னால் ஃபேஸ்புக் இல்லாட்டி யூடியூப். நீங்கள் எப்படி போடுறீங்கன்னா டிக்டாக்ல வந்து ஹைலைட் போடுறீங்க, ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை போட்டு ஒரு மியூசிக் போட்டு ஹைலைட் போட்டு முழு வீடியோவும் பார்க்க யூடியூப்பில் போய் பாருங்கன்னு போடுறீங்க. உங்களோட நோக்கம் வந்து அவங்களுக்கு உதவி கிடைக்கணுமா இல்லை அவங்களோட கஷ்டத்தை வச்சு நீங்கள் யூடியூப்ஸில் வியூவர்ஸ் பார்த்து காசு பார்க்கணுமா? 2 விஷயம். இன்னொரு விஷயம் வந்து இப்போ என்னென்னு சொன்னால் 2-3 நாளைக்கு தான் ஒரு வீடியோன்னு பார்த்தேன். ஒரு அப்பா ஒரு மாவீரர்கிட்ட தந்தை அவர் வந்து ரோட்டில் நெல் காய போடுற அந்த போட்ட நெல்லில் அந்த ரோட்டில் சிந்தி இருக்கிற நெல்லை வந்து எடுத்து அதை வந்து சேகரித்து எடுத்து அதை சாப்பிட்றாங்களாம். அந்த வீடியோ போட்டவங்க வந்து பேரெல்லாம் குறிப்பிடலைன்னா அந்த விஷயம்தான் எனக்கு பிரச்சனை. அவங்க அந்த வீடியோவில் அது ஃபோட்டோவை போட்டு அவங்க அந்த போஸ்டர் ஒன்று செஞ்சுருப்பாங்க யூடியூப்பில் போடுறதுக்கு. அந்த போஸ்டரில் அந்த ஃபோட்டோவை போட்டு அதுக்கு ஒரு மியூசிக் போட்டு அதை போட்டு ஃபுல் வீடியோவை யூடியூப்பில் பாருங்கன்னு போட்டிருக்காங்க. அதில் என்னென்னு சொன்னால் அந்த ஃபோட்டோவுக்கு கிட்டத்தட்ட நான் பார்க்கும்போது ஒரு 6000 லைக்ஸும் டிக்டாக்ல 6000 லைக்ஸும் கிட்டத்தட்ட 200 கமெண்ட்ஸ். அந்த 200 கமெண்ட்ஸ்லையும் அவங்க போட்டிருக்காங்க, தம்பி அந்த ஐயா எங்கே இருக்கேன்னு சொல்லுங்கள், அவரை தொடர்பு தாங்க, நான் நெல் மூட்டை தாரன், அவருக்கு உதவி செய்கிறேன்னு. ஆனால் அவர் எந்த விவரமும் அதில் இல்லை, ஒழுங்கான சரியான எந்த விவரமும் இல்லை. முழு வீடியோவும் பார்க்க அவங்க யூடியூப்புக்குள்ளே போகணும், போய்த்தான் முழு வீடியோவும் பார்க்கணும். இது எப்படின்னா இப்போ ஒரு புலம்பெயர் தேசத்துலேருந்து உதவி செய்கிற ஒரு ஆள் அவர் வந்து இந்த வீடியோக்கள் ஃபுல்லாக போக அவங்களுக்கு நேரம் இருக்காது. அவங்க ஒரு வேலையில் இருப்பாங்க, ஒரு பிரேக் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக்கில் வந்து ஃபோனை தட்டிகிட்டு இருக்கும்போது டிக்டாக் வீடியோக்கள் வரும். இப்போ அவர் ஒரு டக்குன்னு அந்த ஒரு உதவியை செய்வோம்னு நினைக்கும் போது அவர் முழு வீடியோவை யூடியூப்பில் பார்த்துட்டு தான் வந்து செய்யணுமன்றதுக்கு அவருக்கு பிரேக் முடிஞ்சிடும், அவர் உள்ளே போயிடுவார். அடுத்த கிட்ட அவர் நைட் வந்து தூங்கிடுவார். அப்போ இதில் அந்த உதவி வந்து அப்படியே போயிடும். அதோட அந்த உங்களோட நோக்கம் வந்து அந்த ஐயாவுக்கு உதவி கிடைக்கணுமா இல்லை யூடியூப்பில் பார்த்து உங்களுக்கு வியூவர்ஸ் வரணுமா? அது முதலாவது கேள்வி. 2வது வந்து நீங்கள் செய்கிறது சமூக சேவைன்னு தான் எல்லோரும் சொல்கிறீங்க. சமூக சேவைன்னு சொன்னால் எப்படி? அவங்களோட ஒரு ஃபேமிலி ஒரு போராளி குடும்பம்னு வைப்பாங்க. அங்கே ஒவ்வொரு வயசுக்கேட்ட பிள்ளைகள் இருக்காங்க. இப்போ எந்த பிள்ளைகள்னாலும் அவங்க இன்றைக்கு இப்படி இருக்கிறவங்க நாளைக்கு அவங்க ஒரு பெரிய ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ ஏதோ ஒரு துறையில் பெரிய ஒரு ஆளாக வரலாம். ஆனால் நீங்கள் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் போடுற வீடியோக்கள் அங்கே ஒரு வடுவாக இருக்கும். இப்போ எந்த பிள்ளைகள்ட்ட அப்படி ஒரு வீடியோ இருந்தால் நான் வேதனைப்படுவேன். எந்த பிள்ளை வளர்ந்து ஸ்கூல் போகும்போது இன்னொரு ஆக்கள் பார்த்து அதை சொல்லும்போது எந்த பிள்ளை வேதனைப்படும்.
நீங்கள் ஒரு வீடியோ போடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அதை 2-3 நிமிஷம் மட்டும் வர மாதிரி போடுங்க. போட்டுட்டு அவங்களுக்கு உதவி கிடைச்சிட்டா, ஏன்னா நீங்கள் போடுற வீடியோக்களை பழைய 1 வருஷத்துக்கு முதல் போட்ட வீடியோ யாரும் போய் தட்டி பார்க்க போகிறது இல்லை. அந்த உதவி கிடைச்சிட்டா, செஞ்சிட்டிங்களான்னு. உதவி செய்த வைக்கும் ஒரு ப்ரூஃபை கொடுத்துட்டீங்க. இவங்க வந்து இந்த உங்கள்ட்ட வந்து உதவி கேட்குறவை உண்மையாகவே அந்த தேவைக்கு உட்பட்டவே 4-5 பேர் சுற்றி பார்க்குற மாதிரியும் ஒரு ப்ரூஃபை கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு அந்த வீடியோவை டிலீட் பண்ணி விடுங்க, இல்லை ப்ரைவேட் பண்ணி விடுங்க. டிலீட் பண்ண முடியாட்டி ப்ரைவேட் பண்ணுங்கள். ஆனால் மேக்ஸிமம் அவங்கள இருத்தி வச்சு அவங்களோட வரலாறு முழுக்க கேட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு அவங்கள பார்த்தா தெரியும் அவங்க உதவி வேணுமா இல்லையான்னு. மற்றது இன்னொரு போஸ்ட் பார்த்தேன், விசாரிக்கலாம். அந்த அண்ணாவும் விஸ்வமடுவோ அங்கே அந்த ஏரியாவில் இருக்கிறாராம். அவருக்கு கால் இல்லை. அந்த அண்ணா ஒரு முன்னாள் போராளி, அவர் கதறி அழுகிறார். ஆனால் டைட்டில் என்னாட்டு ஃபுல் வீடியோ இல்லை, டைட்டில் முன்னாள் போராளியின் பரிதாப நிலை. பரிதாப நிலை அந்த டைட்டிலில் நீங்கள் என்னத்தை காண விரும்புகிறீங்க போடுங்க. முன்னாள் போராளிக்கு ஒரு உதவி வேணும், உதவி செய்யுங்கன்னு டைட்டில் போடுங்க. பரிதாப நிலை. அவங்களோட கண்ணீரை வந்து நீங்கள் முதலாக்குறீங்க. எல்லாரும் ஒரு தொழில் செய்யக்க ஒரு கடை திறக்க போனால் 10 லட்சம் 20 லட்சம் பணத்தை போட்டு திறப்பாங்க, ஒரு தொழிலை தொடங்கும். ஆனால் நீங்கள் எப்படி செய்றீங்கன்னா, எங்கட மக்கள் இப்போ எங்களுக்காக நாங்கள் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி எந்த சுயநலமும் இல்லாமல் போய் போராடின எங்கட மாவீரர்கிட்ட அப்பா அம்மா தாய் தப்பு சகோதரங்கள் அவங்கள வந்து அவங்களோட கஷ்டத்தை முதலாக்குறீங்க. இதுவும் ஒரு வேலை துரோகம்தான். நீங்கள் எங்களுக்காக போராடினா அந்த மக்களுக்கு அந்த மாவீரர்களுக்கு செய்கிற ஒரு வித துரோகம். அதே மாதிரி போராளிகள் அவங்க மாவீரர்கள் கூட இறந்துட்டாங்க அவங்களோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிட்டேன்னு சொல்லுவாங்க. நிறைவேறாத ஆசையோட இறக்குறவங்களோட ஆத்மா வந்து இன்றைக்கும் சாந்தி. ஏற்கனவே அவங்க நினைச்சது நாங்கள் கேட்டது கிடைக்கலன்ற ஒரு ஆதங்கத்தில் இருக்கிற ஆத்மாக்களை அவங்களோட அப்பா அம்மாவை கையேந்த வச்சு ஒரு வீடியோ போட்டு அவங்கள வேதனைப்படுத்தி இன்னும் அவங்கள அலைய வைக்கிறீங்க. அதே மாதிரி போராளிகள் ஒரு போராளி அவர் ஒரு 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 டைமில் வந்து ஒரு போராளி ஒரு யூனிஃபார்ம் போட்டு தன்னை ஒரு கையில் ஒரு ஆயுதத்தை புண்ட போராடினவர் இன்றைக்கு காயப்பட்டவர் ஏதாவது அவர் ஒரு பரிதாப நிலை. உதவியை செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் அதிகமாக புலம்பெயர் ஒரு அளவான வீடியோக்களை போட்டு அவங்கள அம்மாச்சி அப்படி செய்யுங்க. அடுத்தது என்னன்னு சொன்னால் புலம்பெயர் மக்கள். இப்போ நானும் ஒரு புலம்பெயர் நாட்டில் தான் இருக்கிறேன். உண்மையிலேயே இங்கே வந்து குளிருக்கும் படுற கஷ்டத்துக்கும் நீங்கள் கொடுக்குற $100 100 பவுண்ட்ஸோ வந்து அதோட பெருமதி வந்து உங்களுக்கு எனக்கு தெரியும். எப்படின்னு சொன்னால் நீங்கள் ஈஸியாக அதை கொடுக்கல. நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அது ஒரு உங்களோட தேவையோட தியாகம் பண்ணி தான் அதை கொடுக்குறீங்க. அதை மேக்சிமம் நேரடியாக கொடுங்க. நேரடியாக கொடுக்க முடியும் இல்லையா, உங்களோட சகோதரங்கள் ஊரில் உங்களோட சொந்த சகோதரங்கள் தான் கொடுங்க. அவங்களும் இல்லையா உங்களோட ஒன்றோட சகோதரங்கள் மூலம் கொடுங்க. அவங்களும் இல்லையா உங்களோட உறவினர் மூலம் கொடுங்க. அவங்களும் இல்லையா உங்களோட நண்பர்கள் மூலம் கொடுங்க. ஏதாவது முறையில் கொடுங்க. அப்படி ஏறாத கட்டத்தில் அந்த உதவி செய்ய போகிற ஆட்கள் ஆமாச்சு விடுங்க கையை பிடிச்சிட்டாவா உதவி செய்ய போகிற ஆட்களோட நேரடி தொடர்பை எடுங்க. நேரடியாக அவங்களோட பேசுங்க, பழகுங்க. அதிகமாக இந்த மாவீரர் அம்மா அப்பாக்கெல்லாம் பிள்ளைகள் இல்லாமல் தனியே இருக்கிறாங்க. பிள்ளைகள் இல்லை, எல்லா 3 பிள்ளைகளை கொடுத்துட்டு அவங்களோட தொடர்பு கொள்ளுங்க, அவங்களோட பேசுங்க, அவங்களுக்கு ஃபோன் எடுங்க, அவங்களுக்கு உதவியை நேரடியாக செய்யுங்க. அடித்து அம்மா இப்படி இருக்கிறேன்னு ஒரு வார்த்தை கேளுங்க. அந்த அம்மாவுக்கு தன் பிள்ளையே ஃபோன் அடித்து கழிச்ச மாதிரி இருக்கு. அந்த வேதனையில குறையுங்க. அப்படி உதவி செய்யுங்க. உண்மையிலேயே அந்த தெய்வங்களுக்கு உதவுற நீங்கள் தெய்வங்களை விட மேலேன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த குளிரில் சாப்பாடு மறந்து நித்திரையை மறந்து நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச காசை உதவி செய்கிறதுக்கு ஒரு மனசு வேணும். அந்த மனசு இருக்கிறது கடவுள் கூட கேட்டால் தான் ஒரு வரம் தருவான்னு சொன்னாங்க. நீங்கள் அதை கேட்காமையே ஒரு விஷயத்தை பார்த்து மனசு இறங்கி நீங்களாக செய்கிறீங்க. அதை நேரடியாக செய்யுங்க. இடைத்தரகர்கள் வேண்டாம். அதிகளவாக நீங்கள் நேரடியாக நீங்கள் ஒரு குடும்பத்தை எடுக்கிறீங்களா, கிட்டத்தட்ட பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளை தத்தெடுத்து படிப்பிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி அந்த அம்மா அப்பாவை தத்தெடுத்து கொள்ளுங்க. இப்போ நான் சொல்கிறது சில வேளை உங்களுக்கு கோவம் வரலாம், பிள்ளையாக இருக்கலாம் நிறைய பேருக்கு. இதுக்கு எனக்கு வித்தியாசமான கமெண்ட்ஸ் எல்லாம் வரலாம். பட் இதெல்லாம் எந்த மனநிலை இப்படியெல்லாம் செய்யலாமேண்டு அப்படி நேரடியாக தொடர்பு எடுங்க. அவங்களோட ஃபோன் எடுங்க. நேராக வரும்போது அவங்கள போய் பாருங்கள். ஏதாவது ஒரு குடும்பத்தை, ஏதாவது ஒரு அப்பா அம்மாவை, அந்த சின்ன பிள்ளைகள் அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளை தத்தெடுக்கிற மாதிரி பிள்ளைகள் இல்லாத அப்பா அம்மாவை தத்தெடுங்க. அவங்க இருக்கும் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஃபோன் எடுத்து கதைங்க. அவங்களை செய்கிற சின்ன சின்ன உதவிகள் நீங்கள் ஊருக்கு வந்தாவே போய் பாருங்கள். அப்படியான விஷயத்தில் செய்கிற விட்டுட்டு தரகர்கள் மூலம் உதவிகள் செய்ய போகாதீங்க. ஆனால் அப்படியே உதவி செய்யுங்க. அதுவும் செய்யத்தான் வேணும். ஒரு ஆக்கள் யாருமே இல்லை அப்படித்தான் செய்யணும்னா செய்யுங்க. அப்படி ஒரு உதவியும் போய் சேரட்டும். அது உங்களோட விருப்பம். பட் இது நான் சொல்கிறது என்னோட அம்மாச்சி
ஓ டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. என்னோட மனநிலை நான் இப்போ 2 நாளாக இந்த பிரச்சனைகள் இதற்கு என்ன சரி பிள்ளைன்னு சொன்னால், தனிப்பட்ட ஒரு ஆள் மூலம் நீங்கள் உதவி செய்யுதா, அந்த உதவி போகுதா வருகுதா நடக்குதா இல்லையான்னு பிரச்சனை. ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக்குங்க. அந்த குழு மூலம் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் 10 பேர் 10 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த பொய்ய சொல்லலாது. அதில் ஒருத்தன் எங்கேயோ இடத்துல அந்த பொய்யை காட்டி கொடுப்பாங்க. அதனால் 10 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த செய்கிற மாதிரி உருவாக்குங்க. மற்றது இன்னொரு விஷயம் வந்து இப்போ கிட்டடியில் லண்டனில் ஒரு தம்பி வந்து ரெஸ்லிங்கில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுன்னு சொல்லி கொடியோட தமிழ் கொடியோட ஒரு ஃபோட்டோ போட்டு ஷேர் பண்ணுது. அதை எங்களோட சாரி நீயா வந்து வீடியோ பண்ணிட்டேன். என்னன்னு சொன்னால் அந்த தம்பி வந்து அந்த கொடியோட ஃபோட்டோ போட்டதை இப்போ எங்களோட சிங்கள மொழி மக்கள் வந்து அந்த தம்பியோட ஃபோட்டோ வச்சு பண்ணி அந்த ப்ரொஃபைலில் பேன் பண்ண சொல்லி ரிப்போர்ட் பண்ண சொல்லி 2 நாளாக ரொம்ப கோவப்பட்டுட்டு இருந்தாங்க. அதுலேருந்து ஒன்று புரியணும், அவங்க வந்து நாங்கள் ஜெயிக்கிறத விரும்பலைன்னு சொல்லி. அப்படி இருக்க ஒருத்தர் போராடி கஷ்டப்பட்டு முதலிடம் பிடிச்சதே அவங்களோட தாங்க முடியலைன்னா நாங்கள் வந்து போடுற வீடியோக்களில் அவங்க பார்க்குறாங்க. எங்கள் ஆக்கள் ரோட்டில் நாவல் பழம் விற்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. எல்லா வீடியோவும் பார்த்து அவங்களுக்கு எங்களை சுடணுமோ எங்களை குண்டு போட்டு அழிக்கணுமோ அதெல்லாம் தேவையில்லை. அவங்களுக்கு நாங்கள் கஷ்டப்படுறத பார்த்து ரசித்து அவங்க சந்தோஷமாக இருந்து கொள்வாங்க. அதால் அந்த வீடியோக்குள்ளே குறையுங்க. 2-3 நிமிஷம் நீங்கள் உதவி செய்கிற நினைச்ச உங்களுக்கு அந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நிறைய கருத்துக்கள் சொல்லுங்கள். அது நீங்கள் தனிப்பட்ட இதை காய்ச்சி சொல்லிவிட்டு அது ஒரு சின்னனா 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஜாயின் பண்ணுங்கள். இல்லாட்டி தனியாக போடுங்க. மற்றது ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்டாக்னா டிக்டாக் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்துலேயும் போட்டு அந்த வீடியோக்கள் எங்கே பார்த்தாலும் 2 வருஷத்துக்கு போன வீடியோவும் திருப்பி வருது, வந்து கொண்டே இருக்குது. 50,000 ரூபா காசை கொடுத்தோன்னா அவங்களோட கஷ்டம் தீர போகிறதில்ல, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களோட கஷ்டம் தீர போகிறதில்ல. எங்களோட இனத்திர நிலைமை படிப்பு. 2வது இந்த நாவல் பழம் பாலப்பழம் விற்கிறாங்க ரோட்டில் எங்களோட பிள்ளைகள் எல்லாம் அதே மாற்றம். அந்த பிள்ளையால் அந்த வெயிலில் கஷ்டத்தில் நின்றுட்டு போய் அந்த பிள்ளையால் பள்ளிக்கூடத்தில் படிக்கல. அது பள்ளிக்கூடம் போனாலும் அதே சரி பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு ஆக்கள் சொன்னாங்க 10 லட்சம் புலம்பெயர் தமிழர் இருக்காங்களாம். 10 லட்சம் பேரும் வசதியாக இல்லை, வெளிநாட்டில் இருக்கிற எல்லாரும் வசதியாக இல்லை. ஆனால் சில பேரால் 1-2 குடும்பத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய வசதியான ஆட்களும் இருக்கிறாங்க. அப்போ அவங்களை தேடி அவங்க மூலம் ஏதாவது நன்மை செய்வோம். தனிப்பட்ட ரீதியில் எதையும் செய்யாமல் இதுக்கு வந்து யார் வேணாலும் வந்து சேர்ந்து எல்லாரும். ஆனால் எல்லாத்த மனசுலையும் இது செய்ய போகிற எல்லாத்த மனசுலையும் சுயநலம் இல்லாத ஒரு வேலை செய்கிறதுக்கு அதில் ஒரு வீதம் கூட சுயநலம் இல்லாத மனிதனால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். சுயநலம் இல்லை, சுயநலம் இருக்கக்கூடாது. இல்லாத இளம் சமுதாயம் முக்கியமாக புதுசாக ஒரு விஷயத்த செய்வோம் வந்து யோசிப்போம், வாங்க பேசுவோம், நேராக பேசுவோம். ஃபேக் ஐடி வேண்டாம், முகம் மறைச்சு வேண்டாம், அது கூட விருப்பம். பட் எனக்கு அப்படி பேச விருப்பம் இல்லை. ஏன்னா நிறைய கட்ட இதுகள் வரும் நாங்கள் பேச வழக்கிட்டா. ஆனால் எங்களோட நோக்கம் என்னவோ, எங்களோட நோக்கம் என்ன, யாரையும் திருத்துறது யாரையும் மாற்றுறது இல்லை. எங்களோட மக்கள் அவல நிலையை விற்க வேண்டாம். அதை எப்படி நிறுத்தலாம், எங்களோட மக்கள் அவல நிலையை விற்கிறது நிறுத்தி புதுசாக என்ன செய்யலாம்னு யோசிப்பேன். அதை செய்வோம் சீக்கிரமாக. இதில் அரசியல் அவங்க ஒரு பக்கம், அரசியல்வாதிகள் ஒரு பக்கம், எங்களோட மக்களுக்கு ஏதாவது செய்யட்டும், நாங்கள் ஏதாவது செய்வோம் ஒரு சைட்டாக. அந்த நோக்கம்தான். இதில் தவறாக எதுவும் வச்சுருந்தா மன்னிச்சு கொள்ளுங்க. நல்ல மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்கிறேன் கண்டிப்பாக. யார் பேசினாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான எண்ணங்கள் இருக்காது. இப்போ நான் எந்த எண்ணம் இப்படி இருக்கேன்னா சில பேருக்கு இதில் எதிர்மாறு எண்ணங்கள் இருக்கும். அந்த எண்ணங்கள் வந்து உங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணலாம், அதுக்கு மன்னிச்சு கொள்ளுங்கள். ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்க முடியாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் இருக்காது. அதில் தவறாக இருந்தால் தவறான வார்த்தைகள் எதுவும் வந்திருந்தாலும் மன்னிச்சு கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவிலையும் அடுத்த லைவ்லேயும் பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம் சொல்லி விடுங்க.